கிளம்பட்டும் ஐயா. என்ன பாட்டி எந்திரிச்சிட்டீங்க? இருங்க, 2 நாள் இருந்துட்டு போலாம். வேண்டையா, இந்த ஒரு நாள் வாரனே, 2 நாள் அப்ப தங்கிட்டு போறேன். என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? வந்ததே வந்துட்டீங்க, 2 நாள் இருந்துட்டு போங்க பாட்டி. அக்கா, மாமனுக்கு உடம்பு சரியில்லம்மா, அதான் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். அதனாலதான் சொல்லுதேன் பாத்துக்கா. ஒரு நாள் நான் வரும்போது நானும் மாமனும் சேர்ந்து வரேன்னு. சரி பாட்டி, கண்டிப்பா வரணும் பாட்டி. ஊருக்கு போன பிறகு அங்க போய் இருந்துட்டு சாக்கு புக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்ப வரேன் இப்ப வரேன்னு. வாரேன்னு வருவேன் மக்கா. என்ன வாரேன்னு இந்த கட்ட வச்ச போய் கொண்டு வந்த பத்தியா? அதுல பலகாரம்லாம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்து சாப்பிடுமா. வீட்டுலதான் நான் செஞ்சேன் பாத்துக்க. உங்க அம்மைக்கு அச்சு முறுக்குனா உசுரா திம்பா. தீபாவளி வந்துடக்கூடாது, எம்மா அச்சு முறுக்கு செய்யுமா. நானும் செய்து எடுத்து கொடுப்பேன், அளவோல திம்பா. ஒரு வாளி நிறைய அச்சு முறுக்கு வச்சிருக்கமா, வீட்டுலதான் செஞ்சேன் பாத்துக்க. நல்ல தேங்காய் பால்லாம் ஊத்தி செஞ்சிருக்கமாக்கா, எடுத்து சாப்பிடுன்னு உன் மாப்பிளைக்கு எடுத்து கொடு. சரி பாட்டி. பிறகு ஒரு அதிரசம் கொஞ்சோடு தான் வச்சிருக்கேன், அதையும் எடுத்து சாப்பிட்டேனமாக்கா. எதுக்கு பாட்டி வயசான காலத்துல இதெல்லாம் செஞ்சுட்டு? என்னட்டு அப்படி சொல்லிவிட்டேன்? எப்பயாத்தி கல்யாணம் முடிய வரைக்கும் நான் இருக்கணும், இதெல்லாம் பலகாரம்லாம் செய்து எடுத்து கொடுக்கணும் அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் முன்னால. அதே மாதிரி நடந்துச்சு. எனக்கு இதை விட என்ன சந்தோஷம் வேணும்? என் கையால செய்யும் போது என்ன சந்தோஷமா இருந்து தெரியுமாக்கா? இப்பம்லாம் சொன்னா உனக்கு புரியாது மக்களே. நீ பிள்ளை எல்லாம் பெத்து பேரம் பேத்தி எல்லாம் எடுத்து உன் பேரம் பேத்தி பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லா பலகாரம் செய்து எடுத்து கொடுப்ப பத்தியா? அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அப்ப நினைப்ப இந்த பாட்டிய. சரி மக்களே, கிளம்பிட்டா? சரி பாட்டி. ஐயா பேரண்டி, உனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீ எப்பயாத்தையும் நல்லா பாத்துக்கிடுவ. இருந்தாலும் ஒரு வாய் வார்த்தை கேட்டு சொல்லுதே, என் பிள்ளை இல்லாத நேரத்துல தாய் இல்லாத பிள்ளைய எதுவும் சொல்லிடாதப்பா. நல்லபடியா பாத்துக்கிடுப்பா. அவ பச்சை பிள்ளை மாறிப்பா. நீதான் ஐயா பாத்துக்கிடணும், கண்ணு கலக்காம அவளை. அழாதுங்க பாட்டி, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். பாருங்க பாட்டி, உண்மையை சொல்லுதா இருந்தா நான் தான் டெய்லி அழுதுட்டு இருக்கேன். உங்க பேத்தியை பார்த்து நீங்க தான் சொல்லணும், எம்மா பேரண்டிய நல்லா பாத்துக்கிடுங்கம்மா, கண்ணு கலங்காம அப்படின்னு சொல்லிட்டு போங்க. என்னையா சொல்லுத? பாருங்க பாட்டி, இது டெய்லி ஒரு பாட்டியாவது உங்க பேத்தி அழ வைக்காம இருக்க மாட்டான். டக்குன்னு பாருங்க உங்க பேத்திக்கு மூஞ்ச. இதானா பாட்டி உங்களுக்கு டக்குங்கிறது? ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க பாருங்க, மூஞ்ச டக்கு டக்கு மாத்திட்டே இருப்பா. என்னையா சொல்லுத? என் பேத்தி உன்னை டெய்லி அழ வைக்கலா? ஆமா, அழுது ஒப்பாரி வச்சு ஓன்னு அழுதுட்டு இருப்பேனா. இது என்னடா அநியாயமா இருக்கு? பேத்தியை கூப்பிட்டு கேளுங்களா, அவ ஆமான்னு தான் சொல்லுவா, இல்லன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டா. என்ன மக்களே இதெல்லாம்? அவர் சும்மா இருக்க மாட்டாரு பாட்டி, எதையாவது ஒண்ணு போட்டு கொடுப்பாரு. வேற ஒண்ணு இல்ல. நான் எதுக்கு அவரை அழ வைக்க போறேன்? அதனையா என் பேத்தி எதுக்கு ஒண்ணு அழ வைக்க போறா? டெய்லி உள்ளி உரிக்க சொன்னா பின்ன அழாம என்ன செய்வேனா? பாட்டி இப்ப கூட இருந்துருமா மனசுல நினைச்சிட்டு இருப்பா, பாட்டி போட்டு இவருக்கு இருக்கு அப்படின்னு கூட மனசுல நினைச்சிட்டே இருப்பா. அப்படியே? ஆமா பாட்டி. ஒண்ணு உள்ளி உரிக்க மட்டும் தான் சொல்லுவாளோ? இப்போதைக்கு உள்ளி உரிக்கிறதுலதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனி என்னென்ன வேலையை சொல்லுவாளோ தெரியல, எல்லாத்தையும் பழகிட வேண்டியதான். என்ன பாட்டி யோசிச்சுட்டு இருக்கிய? யார ஒண்ணு இல்லையா, என் பியாத்தியாவது ஒண்ணு உள்ளி உரிக்க மட்டும் தான் சொல்லிருக்கா. கல்யாணம் பண்ண புதுசுல, எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல என் வீட்டுக்காரு, அதான் உங்க தாத்தா, சேலையெல்லாம் கொண்டு போய் ஆத்துல கொண்டு துவச்சு கொண்டு வருவாரு. வீட்டுல காய்கறி நறுக்கி தருவாரு, தேங்காய் திருவி தருவாரு, வீட்டை தூத்து தருவாரு. நீ சோத்த மட்டும் பொங்குனா போதும் டீ அப்படிம்பாரு. நிசமா பாட்டி? ஆமையா, நான் என்ன சும்மையா சொல்லுதேன் பாட்டி. அதுக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு பரவாயில்ல போல இருக்க. இப்போ உள்ளி வரைக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்கா. எதுவும் நினைச்சிடாதீங்க பாட்டி, நான் பிளாட்டுக்கு தான் சொன்னேன். அவதான் எல்லா வேலையும் செய்வா, என்னைக்காவது ஒரு நாள் உள்ளி வரைக்கும் சொல்லுவா, அவ்வளவுதான். கவலையே படாண்ட பாட்டி, உங்க பேத்தி என்ன பாத்துக்கிடுவா, நான் அவளை பாத்துக்கிடுவேன். பாட்டி நீங்க போனோன்ன கண்டிப்பா எனக்கு அடி கன்ஃபார்ம் தான். நீங்க ஒரு 2 நாள் இருந்து என்ன பாதுகாத்துடுங்கன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கல. இன்னைக்கு போல என்னைக்கு இதே சந்தோஷத்தோட வாழனியா, அது தையா அந்த கிளவி விரும்புதேன். கண்டிப்பா பாட்டி. சரியா, பேசினா பேசிட்டே தான் இருப்பேன். நேராயிட்டு போயிட்டு வரேன். சரி பாட்டி, பைக்ல கொண்டு விடுதேன் பாட்டினா. வேண்டையா, ப்ரீ பஸ் வருவான், அதெல்லாம் நான் போயிருவேன். இதுக்கு எரிக்கிய வண்டி இங்க யாருன்னா அங்கே போய் இறங்க போறேன் என் வீட்டு முன்னால. சொன்ன கேளுங்க பாட்டி, அவர் கொண்டு பைக்ல விடுவாரு. வேண்ட மக்கா, நான் அவ்வளவு பைக்ல போனது கிடையாது. உங்க மாமன் கூட மட்டும் தான் பைக்ல போவேன். யாருக்கிட்டையும் என்னைக்கு போனேன் அது ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்கா. வேண்டா, சொன்ன கேளு. இந்த ப்ரீ பஸ் வருவாங்களா, அதுல 5 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவேன். நல்லபடியா சாப்பிட்டு எடுத்து என்னமா அடுத்த மாசம் வாக்கில வாரேன்னு. சரி பாட்டி, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்ன பாட்டி? சரி மக்கா. ஒரு நிமிஷங்க, நான் பாட்டி அனுப்பிட்டு வரேன். சரிம்மா. அமேகரி எங்க மக்கா? அத்தை பரவசல நிக்கிறாங்க பாட்டி. பாட்டி பரவசல நிக்கா பாரு மக்கா. பாட்டி இப்படி சொல்றதால எதுவும் நினைச்சுக்கிடாத. என்ன பாட்டி? புருஷக்காரர் இருக்க பாத்தியா, தங்க கம்பி. என்ன கண்டு கலங்காம தாய்க்கு தயா இருந்து பாத்துக்கிடுவாமா. நீ அதனால எதை பத்தியும் கவலைப்பட்டுக்கிடாதானே? சரி பாட்டி. அவர் ரொம்ப நல்லவர் பாட்டி. அந்த பாத்தனே பேசும்போதுல தெரிஞ்சுக்கிட்டே. நல்ல உன் மாமியாக்காரி இருக்க பத்தியா பத்துமா, அவகிட்ட கொஞ்சம் சூதானமா நடந்துக்கோ. என்ன பாட்டி சொல்றீங்க? நான் வந்தோடனே கண்டுபிடிச்சனே, அவ மூஞ்சியும் வாரையுமே சரியில்லையே. உங்க வீட்டு ஆளுகளை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. அப்பனை கண்டன அதனை நிக்க நிலையில்லாம என்ன கண்டா வான்னு கேட்கவ செய்தா உம்முன்னு நிக்கா. சரி, அதுக்காண்டி மூஞ்ச தூக்கி நிக்க முடியுமா? நம்ம பேத்தியை கட்டி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில மண்ணள்ளி போட்டுட்டு பேசாம நின்னுட்டேன். அதுக்கப்புறம் சிலிப்பிட்டு வந்து வான்னு கேட்டா. ஐயே பாட்டி, அவங்களுக்கு உடம்புக்கு முடியல பாட்டி, அதனாலதான் அப்படி நின்றுப்பாங்க. இல்லன்னா அப்பா வந்தா கூட இப்பவும் வாங்கன்னு கேட்பாங்க பாட்டி. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. நீ மாமியார் விட்டு கொடுக்க மாட்டா போல இருக்க. இல்ல பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியுமாக்கா, எல்லாம் தெரியும்.
இவ்வளவு வயசாச்சு எனக்கு எதுவும் தெரியாமல கிடக்கு. என் மாமியா காரிட்ட அந்த காலத்துல கிடந்து நானும் சீரழிச்சிருக்கேன் மக்கா. நல்லதான் உங்க தாத்தாக்காரரு என்ன தண்ணி கொடுத்தன கூட்டிட்டு வந்துட்டாரு. தண்ணி கொடுத்தன அப்படிலாம் அந்த வார்த்தையை பேசாதீங்க பாட்டி. உன்ன தண்ணி கொடுத்தன போன்னு சொல்லல மக்கா. என் கதையை சொல்லுதேன். ஆத்தெடுத்து சூதானமா நடந்துக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் மக்கா. எதுவா இருந்தாலும் உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க. சரி பாட்டி. ராசாத்தி தங்கம் அவளை போயிட்டு மக்கா. சரி பாட்டி. அத்தையை கூப்பிட்டுமா? அத்தை சொத்தையெல்லாம் கூப்பிடாண்டா. அவட்ட எதுக்கு போயிட்டாருன்னு சொல்லணும். ஒண்ணு சொல்லண்டா. நான் போயிட்டாரேன்னு அவ கேட்டானா பாட்டி அப்படியே போயிட்டா அப்படின்னு சொல்லிரு. சரி பாட்டி. திமுரு பிடிச்ச 10 மக்கட்ட எதுக்கு சொல்லணும்? சொல்ல கூடாது. ஏதோ பெரிய மகாராணி மாதிரிதான். என் புள்ள சாவதுக்கு காரணமே இவதானே. ராசாத்தி கவலைப்பட்டே போயிட்டு அந்த டைம் அதுக்கு இவதானே காரணம். என் பியாத்தியா அந்த 10மா பேசேன் கொடுமை படுத்துன்னு ஏதாவது ஒண்ணு நான் கேள்வி படட்டு நான் வந்து அவ கொண்டபடி ஆஞ்சு போடுறேன். ஆஞ்சி என் பியாத்தி மூஞ்சி கண்டி தான் அவளை விட்டுட்டு போறேன். இல்லன்னா நடக்குது வேற இந்த வீட்டுல அந்த 10மாவுக்கு. என் பியாத்தி காதுல லேசா போட்டிருக்கேன் தண்ணி கொடுத்தனு. அப்படி யோசிச்சு பார்த்தான்னா தண்ணி கொடுத்தா பெயிருவா. இந்த 10மா கிட்ட இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி ஆச்சு. பாப்போம் கூடிய சீக்கிரத்துல என்ன நடக்குன்னு. ஒரு நிமிஷம். என்னம்மா? ஒரே ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு போங்க. இல்லம்மா முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா வர முடியாது. நான் போயிட்டு வரேன். நீ எதுக்கு கூப்பிடுதுன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும். உங்க பாட்டிட்டு போட்டு கொடுத்தோம்ல அதனால நீ என்ன அடிக்க கூப்பிடுத. எனக்கு தெரியாமலா இருக்கு. ராஜேஷ் அண்ணன் எல்லா ட்ரிக்கும் சொல்லி தந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் வாங்க வந்துட்டு போங்க. அண்டா இப்படிதான் ராதிகாக்கா மாமோயின்னு கூப்பிடுவாங்க பாசமா. உள்ள போனாதானே தெரியும். கதவு சாத்திர போறதுன்னு தெரியும். அடி விழுது. தப்பிச்சுடா தேவா. எங்க போனாலும் வீட்டுக்கு தானங்க வரணும். வாங்க வாங்க அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ராஜேஷ் அண்ணன் வேற எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துக்கறாங்க. பாட்டி கொண்டு வந்த அச்சம்பருக்கும் அதிரசமும் சாப்பிட்டுட்டே சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சா இவர் வேற தெரிச்சு ஓடுதாரு. வரட்டு வீட்டுக்கு தானே வருவாரு. இந்த மாதிரி ஐடியா கொடுக்க போய் தான் ராஜேஷ் அண்ணே ராதிகா கையில அப்பப்ப அடி வாங்குறாரு. உங்க மைனிகாரி நேத்து தானே வந்துட்டு போனா. இன்னைக்கு எதுக்கு எங்க அம்மைக்கு தொடுக்கு பிடிச்சிட்டு பின்னாலே வந்திருக்கா என்னன்னு தெரியலையே. ஏதோ ஒரு காரியம் இல்லாம வர மாட்டாளா. வாங்க மைனியா உள்ள வாங்க. என்ன அங்கனே நின்னுட்டியா? உள்ள வாங்க. அம்மா இப்பதாம்மா உடனே நினைச்சேன். உட்காருமா மைனியா. உட்காருங்க மைனியா உட்காருமா. கூப்பாடு போட்டு அழுத மாதிரி இருக்கு. என்னத்துக்கு அழுதான்னு தெரியலையே. புஷ்பா எம்மாவா எதுக்கு அழுதான்னு தெரியலையே. எது பிரச்சனை என்னவோ தெரியலையே. நான் கேட்டா என்ன எதுன்னு சொல்ல மாட்டாவோ. மொட்டை முழுக்கன்னு முழுகி விட்டுருவாவோ. நீங்க கேளுங்க என்ன பிரச்சனைன்னு. எதுவும் புருஷ பொண்டாட்டி சண்டையே இல்லைன்னா வீட்டுல வேற எதுவும் பிரச்சனையும் தெரியலையே. அம்மாக்கா எதுக்கு மேலத கேளுங்க என்ன வாய மூடிட்டு இருக்கிய. மைனி கிடந்து ஒப்பாரி வச்சு உருண்டிட்டு கிடக்காவோ. அம்மா ஒண்ணு நினைச்சு வந்தா இங்க ஒண்ணு நடக்க. என்னத்துக்கு இவ உருண்டிட்டு கிடக்கான்னு தெரியலையே. ஒருவேளை நெக்லஸுக்கு திருப்பி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு கிடக்கலாம். துட்டி இல்ல கஞ்சிக்கு வெளி இல்லாம கிடக்கும் அப்படின்னு சொல்லி நடிக்கலாம். மைனியா உங்க மண்ட வாழத்தெல்லாம் இன்னைக்கு தண்டவாளை ஏத்ததுக்கு தான் வந்திருக்கேன். நெக்லஸுக்கு இன்னொரு நாள் வச்சுக்கிடுவேன். என்ன ஏதுன்னு கேளுங்க இல்லன்னு நான் கேக்கட்டா. அடி அம்மாக்கா கூப்பிடுறதுலடி எடி சுப்பு எடி என்ன சொல்லு எடி ஆபடி கிடந்து அழுது கிடக்க. சிரிச்சிட்டு திருடி நல்லா இருந்த. அம்மா என்னம்மா மாப்பிள பார்த்து என்ன கட்டி வச்ச. நீ உன் புருஷனை கட்டிட்டு வர. எங்க ஐயா மாதிரி இருக்கா. எங்க ஐயா எப்படி நல்ல தங்கமான குணம் தெரியுமா. அந்த வரதான் உன்னையும் பாத்துக்கிட்டாரு கிழிச்சாரு. என்ன மைனி அண்ணனை மரியாதை இல்லாம பேசுதியா. அண்ணன் தங்கமான குணம் தானே. என்ன மைனி உங்களுக்கு குறைச்சிருக்காரு. என்ன குறை வைக்கல எனக்கு. அம்மட்டி அடிச்சு போட்டாரோ. என் மாமியாரி இருக்க மொவக்காரிக்கு தானே சப்போர்ட் பண்ணும். மொவக்காரி அடிக்காம இருந்தா சரிதான் புருஷனை. இதுக்கு அடுத்தாலும் சண்டைக்கு தான் நிக்காரு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. மூணுக்கு பொண்ணு கட்டி வைக்க வேண்டிய வயசாயாச்சு. இந்த நேரத்திலயும் என்னகிட்ட கருங்கருங்க தான் நிக்காரு. எனக்கு காண விட மாட்டேக்காருமா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏசிருந்தா எவனாலும் பொறுக்க முடியும் சொல்லு. எங்க அம்மா வீட்டுக்கு 2 3 நாள் இருந்துட்டு வரேன் அப்படி சொல்லல கேட்க மாட்டேக்காருமா. எனக்கு சோத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு கிடக்காரு. 2 நாள் ஹோட்டல்ல தின்னுண்டா கேட்காரா. மைனியோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா மைனியோ. இதுக்காண்டி கிடந்து அழுதுட்டு இருக்கே சின்ன பிள்ளை மாதிரி. உங்களுக்கு வந்தா தெரியும் மைனியோ பிரச்சனை. எங்க அண்ணன் உங்களை ஒரு சொல்ல விட மாட்டாரு. அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்க அந்த கஷ்டம். இல்ல மைனியோ என்ன நீங்க வெளியே சொல்லுதியா. நான் சொல்ல மாட்டேன். 4 செவத்துக்குள்ள இங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும். உங்க அண்ணனும் கோபக்காரர் தான். எல்லாரும்னாலும் கோவப்பட மாட்டாரு. தனியா கூட்டு போய் என்ன பேச்சு பேசுறது தெரியுமா. நான் சில நேரங்கள்ல பொறுத்து எடுத்து போயிட்டு இருக்கேன். வேற சின்ன செய்ய நான் பிள்ளைகளுக்காண்டி குடும்பத்துக்காண்டி அப்படி இப்படி போக வேண்டியதா இருக்கு. அதுக்காண்டி எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒப்பாரி வச்சிருந்தா சரிப்படாதுல மைனியா. அது நிறுத்தல. என் மோவனை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். நீ சொல்லது தானே கேட்டு கிடக்கான். ஆனா என் மர்மே அப்படியா எதுக்கு எடுத்தாலும் என் மோவனுக்கு கரங்கரம் நிக்கணும். நான் சொல்லுதா பாரு. அவன் அழுதுட்டு கிடக்க பத்தியா எவ்வளவு பேச்சு பேசுனா பாவம் என் மோவன் அழுதுட்டு இருப்பா. என்ன சொல்ல வரேன்னா நீ ஒண்ணு சொல்லண்டா தாயே ஒண்ணுமே சொல்லண்டா. என் மோவன் பார்க்கதான் ஆளு பெரிய சைஸ்ல இருப்பான். ஆனா ஒரு அப்புறாணி மாதிரி. என் மோவன் உன் பேச்ச கேட்டு கிடக்கான். ஆனா என் மர்மே அப்படியா சாவத்து பைய என்ன பாடுபடுத்தாமா பாம்போல இருக்க என் மோவா. நான் கோடு போட்டா எங்க அம்மா ரோடே போட்டுருவ போல இருக்க.
எடி எங்க ஐயாக்காரரு எங்க அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாருடி. அவரு அதே மாதிரி இருக்காங்க உன் புருஷன். அதே மாதிரி நீ கிழிச்ச கோட்டையை தாண்ட மாட்டாருன்னு நினைச்சலாடி. உனக்கு தெரியாத நம்ம அங்க கொண்டு விழுந்துட்டே உனக்கு கட்டி கொடுத்துட்டேன். நீ அப்படி நினைச்ச இங்க விதி விளையாண்டுட்டு கிடக்கு. இவ்வளவு கஷ்டப்படுறேம்மா. ஐயம்மா ஒரு 10 நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்து இருக்கட்டாமா. சரி மக்கா வந்து இரு. உன் மாப்பிள்ள என்ன ஹோட்டல்ல திம்பா இல்லைன்னா பசி பண்ணிமா கிடக்கட்டு. இல்ல நான் தங்கச்சி யாரி வீட்டுல போய் திங்கிட்டு நமக்கு என்ன வந்துச்சு. பாட்டி என் கூட கிளம்பி வந்துருன்னா போட்டியெல்லாம் தூக்கிட்டு வா. ஏ பாவி நம்ம என்ன நினைச்சு வந்தோம். இங்க என்னவெல்லாம் நடக்கு. சின்ன பொண்ணு சொல்லிதான் விட்டுருக்கா. எக்கோ உங்க மைனிகாரி அங்க திருப்பா இங்க திருப்பா கதையை எங்க வேணாலும் திருப்புவா. அதனால அவளு நம்பாதிய. நீங்க காரியத்துல கண்ணாரிங்கன்னு இருக்கா. என் மாமியாக்காரி கூட கிடந்துல சால்றா போடுதா. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. இன்னைக்கு அவ உண்மை தெரிஞ்சதுல வாய பொழப்பா. எங்க கோவப்பட்டாத. நல்லபடியா பேசி எடுத்து மைனியா மைனியன் 10 நேரம்னாலும் சொல்லு மைனி அப்படி சொல்லி 4 முடியும் சொல்லி விட்டுருக்கா. ஆமா கோவப்பட்ட அவளுக்கு நஷ்டமா நமக்கு தான் நஷ்டம். அவ பாணியிலே போய் அவளை தாத்துற வேண்டிதான். என்ன மைனியா நேத்து பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி நல்லா தெளிச்சு இருந்தாப்ல இருந்தியா. இன்னைக்கு வாடி வசங்கி இந்த சீனரிக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல்லாம் இந்த பங்குனி சித்திரை மாசம் வெயில்ல காய போடும் போதெல்லாம் மொட்டை மாடியில அந்த மாதிரிலாம் சுருங்கி போயிட்டியா மூஞ்செல்லாம். மைனியா நேத்து வந்திருக்கும் போது நான் நினைச்சேன் மைனியா டெங்கு கொசு கடிச்சுதான் காய்ச்சல் வந்துட்டு போலுக்குன்னு நினைச்சேன். ஆனா இல்ல மைனியோ அண்ணன் படுத்துன கொடுமையில தான் உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. நம்மள போட்டு வாங்குதாளா இல்ல நம்மள தாக்குதாளா இல்ல நம்மளுக்கு ஆதரவா ரொம்ப வருத்தத்துல பேசுதாளா என்ன நோக்கத்துல பேசுறேன்னு தெரிய மாட்டேங்க. ஆமா மைனியோ டெங்கு கொசு கடிச்சா கூட டெங்கு காய்ச்சல் தான் வரும். ஆனா என் புருஷன் படுத்துன கொடுமையில என்னென்ன காய்ச்சல்லாமோ எனக்கு வந்துட்டு மைனியோ. டாக்டர் கூட புரியாத புதுரா இருக்கா. இப்படி ஒரு காய்ச்சலை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையே அப்படின்னு பயந்துட்டாரு மைனியோ. அவளப்படாதீங்க மைனியோ நான் இருக்க மைனியோ உங்களுக்கு.